புதிய இந்தியா வேகமாக தேசம் முழுவதும் பரவி சென்ற தினம்தான் பிப்ரவரி 17. சுதந்திரம், நீதி, பாதுகாப்பு என்ற முழக்கங்களுக்கு உயிர் கொடுக்க தேசிய அளவில் வீறு கொண்டு எழுந்த தினம்தான் பிப்ரவரி 17. கொண்ட லட்சியத்திற்காக, கொண்ட கொள்கைக்காக, இந்த சமூகத்தின் கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக களத்தில் நின்று செத்து மடிந்து சகாதத்தை அடைந்த சகீதுகளை நினைவு கூறக்கூடிய தினம்தான் பிப்ரவரி 17. இந்தியாவுடைய இந்த தினம் பிப்ரவரி 17 ஒடுக்கப்பட்ட, தேசத்தில் வஞ்சிக்கப்பட்ட, தேசத்தில் அநியாயம் அளித்து படைக்கின்ற மக்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய தினம். அதே நேரத்தில் தேசத்தை சுரண்டிக் கொண்டிருக்கக்கூடிய அதிக வர்க்கத்தினருக்கும், தேசத்தினுடைய புற்றுநோயாக இருக்கக்கூடிய சங்க பரிவார பாசிச வாயர்களுக்கும் இடியாக இறங்கிய தினம்தான் பிப்ரவரி 17 பாப்புலர் ஃப்ரண்ட் உருவாக்க தினம் என்பதை இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம். கடந்த 27 வருடங்களாக நாம் எதை பிரச்சாரம் செய்து வந்தோமோ, 27 வருடங்களாக எந்த விஷயத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்து வந்தோமோ அதையும் கண்கூடாக நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். பாசிச சக்திகள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்தோம். இன்று அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள், கண்கூடாக நாம் அனுபவித்து வருகின்றோம். மக்களே, ஆட்சி பீடம் என்பது எதற்கு? ஜனநாயகத்தினுடைய கூறுகள் என்ன சொல்கின்றது? ஆட்சி பீடம் மக்களுக்காக இருக்க வேண்டும், மக்களுக்காக அரசு. இதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. ஆனால் நடப்பது என்ன? மக்களுக்கான அரசாகவா இருக்கின்றது? கார்ப்பரேட்டுகள், பெரும் முதலாளிகள், ஏகாதிபத்திய சக்திகளுடைய நலனுக்கான அரசாக இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இன்று இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் கார்ப்பரேட் முதலாளிகளுடைய அரசாங்கங்களாகத்தான் இருக்கின்றதே தவிர மக்களுக்கான அரசாங்கங்களாக ஒருபோதும் இருக்கவில்லை. இவற்றை எதிர்க்க வேண்டிய எதிர்க்கட்சிகள், இவருடைய சூழ்ச்சி திட்டங்களை, ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை எதிர்த்து நின்று குரல் கொடுக்க வேண்டிய எதிர்க்கட்சிகள் முடங்கி போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எதிர்ப்பதற்கே ஆள் இல்லை. எவர்கள் எதிர்க்கின்றார்களோ அவர்கள் முடக்கப்படுகின்றார்கள், அல்லது விலைக்கு வாங்கப்படுகின்றார்கள், அல்லது அழிக்கப்படுகின்றார்கள். இதுதான் இன்று பாசிசத்தினுடைய அவல நிலை. இதுதான் இன்றைய பாசிசத்தினுடைய இந்தியா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சங்க பரிவார பாசிஸ்டுகளை கடந்த 27 வருடங்களாக அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லாவிட்டாலும் சரி, கடந்த 27 வருடங்களாக நெஞ்சிரத்தோடு, வீரத்தோடு அவர்கள் செய்யும் அநியாயங்களை தோற்கடிக்கக்கூடிய இயக்கம் இந்த தேசத்தில் ஒன்று உண்டென்றால் அது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்றால் மிக என்ன சகோதரர்களே. ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். அன்பானவர்களே, இந்த பெரேட் நிகழ்ச்சி நடத்துவதற்கு கூட சங்க பரிவார பாசிஸ்டுகள், அவர்களை சார்ந்த அடிவரடிகள், கோல்வாக்கரின் குஞ்சுகள் டிஜிபியிடம் மனு கொடுக்கின்றார்கள். கயநல்லூரில் என்ன செய்யக்கூடாது? பெரேட் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. தேச விரோதிகள் ஒன்று கூடுகின்றார்கள், தடை செய்யுங்கள். சங்க பரிவார பாசிஸ்டுகள் அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. நீங்கள் அடித்தால் அடிக்க அடிக்க அடிவாங்கிக் கொண்டு ஓடக்கூடிய கோழை சமூகம் நாங்கள். அடித்தால் திரும்பி அடி என்று சொல்லக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீர உம்மத்தினர் நாங்கள் என்பதை இங்கே அழுத்தம் திருத்தமாக சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். அந்நிய ஏகாதிபத்திய சக்திகளை தேசத்தை ஆக்கிரமித்த போது அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அந்நிய ஏகாதிபத்திய சக்திகளை ஓட ஓட இந்த தேசத்தில் விரட்டினோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் வரும், இந்த தேச மக்கள் ஒன்றிணைவார்கள். முஸ்லிம்கள் முன்னணியில் நின்று பாசிச சக்திகள், தேச விரோத எதிரிகளாக இருக்கக்கூடிய சங்க பரிவார பாசிஸ்டுகளை ஓட ஓட இந்த தேசத்திலிருந்து விரட்டக்கூடிய ஒரு காலம் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் உருவாக்கப்படும். அதற்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்னணியில் நின்று போராடும் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். இந்த தேசத்தினுடைய அடிப்படை என்ன? வேற்றுமையில் ஒற்றுமை. அரசியல் அமைப்பு, சாசன சட்டம் இந்த தேசத்தினுடைய அடிப்படை. சகோதரத்துவம், சமூக நல்லிணக்கம் இந்த தேசத்தினுடைய அடிப்படை. ஜனநாயகம் தேசத்தினுடைய அமைப்பு முறை. ஆனால் இன்று இருக்கக்கூடிய சங்க பரிவார பாசிஸ்டுகள் என்ன செய்கின்றார்கள்? தேசத்தினுடைய அடிப்படையாக எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதற்கு எதிராகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் அவருடைய பழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுதந்திரத்தில் எந்த விதமான பங்களிப்பும் செய்யாத இவர்கள் சுதந்திரத்தோடு இங்கு வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள், வேற்றுமையில் ஒற்றுமை தத்துவத்திற்கு எதிரானவர்கள், அரசியல் அமைப்பு சாசன சட்டத்திற்கு எதிரானவர்கள்.
மக்கள் ஒற்றுமையாக சகோதரத்துவ வாஞ்சியோடு சமூக நலனுக்கு எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் ஊடுருவி பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய பிரிவினை சக்திகள். எனவே தான் இவர்களை நாம் சுட்டிக்காட்டுகின்றோம். தேச விரோத சக்தி என்று இந்த தேசத்தில் ஒன்று உண்டென்றால் அது சங்க பரிவார பாசிச இயக்கங்களான RSS-உம் அதனுடைய வகையாக்களும் தவிர வேறு எவரும் முன்னணியில் இருக்க முடியாது. ஆக இப்படிப்பட்ட தேச விரோத சக்திகளை நெஞ்சிரத்தோடு எதிர்க்கக்கூடிய ஒரு காரணத்தினால் தான் இன்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பார்த்து சொல்கின்றார்கள் இவர்களை முடக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகின்றார்கள். இந்த தேசத்தினுடைய எதிரிகளுக்கு நாங்கள் எதிரிகள் என்றால் உன்னை விட சந்தோஷமடைவர்கள் நாங்களாகத்தான் முதலில் இருக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். தேசத்தினுடைய எதிரிகளை எப்படி எதிர்க்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். எப்படி எதிர்கொண்டு வந்திருக்கின்றோம் என்பது அவர்களுக்கும் நிச்சயம் தெரியும். இங்கு சங்க பரிவார பாசிஸ்டுகள், RSS வகைராக்கள், கோல்வாக்கருடைய குஞ்சுகள் முஸ்லிம் சமூகத்தினுடைய விஷயத்தில் சட்டத்திற்கு உட்பட்டு இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு முஸ்லிம் சமூகத்தின் விஷயத்தில் இன்று வாழாட்ட முடியவில்லை. சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் என்ன காரணம் தெரியுமா? இங்கு காவல்துறை சிறப்பாக செயல்படுகின்றதோ இல்ல சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக இருக்கின்றதோ காரணம் அல்ல சகோதரர்களே. எனவே முஸ்லிம் சமூகமே தெளிவாக நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். ஒன்றை சொல்லிக் கொள்கின்றோம் மக்களுக்கு. இங்கு தேச விரோத சக்திகளாக இருக்கக்கூடிய சங்க பரிவார பாசிஸ்டுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? இங்கே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உயிரோடு உயிர் துடிப்போடு இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற காரணத்தை தவிர வேற எந்த காரணமும் சொல்ல முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத். நாம் இப்பொழுது போராட தவறினால் எப்பொழுதும் போராட முடியாது. நாம் இப்பொழுது பேசவில்லை என்றால் எப்பொழுதும் பேச முடியாது. நாம் இப்பொழுது களம் காணவில்லை என்றால் எப்பொழுதும் களம் காண முடியாது. ஏனென்றால் நமது தேசம் அந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றது. நமது தேசம் ஜனநாயக விழுமியங்களிலிருந்து மாறி சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. சர்வாதிகாரத்தினுடைய கூறுகள் என்ன? யார் ஆட்சி செய்கின்றாரோ, இந்த தேசத்தை ஆளுகின்றாரோ அவரை எதிர்த்து எதுவும் பேச முடியாது. இது சர்வாதிகாரத்தினுடைய உட்கூறு. தனக்கு சாதகமானவர்களை மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவது, பாதகமாக இருக்கக்கூடியவர்களை பழி வாங்குவது, தூக்கி எறிவது ஜனநாயக சர்வாதிகாரத்தினுடைய உட்கூறு. மக்கள் நலனை விட சுயநலம் சர்வாதிகாரம். பொய்யே மூலதனம், புரட்டே முதலீடு, இதுதான் சர்வாதிகாரத்தினுடைய உட்கூறு. மக்களை எந்நேரமும் பதத்துக்குள்ளே வைத்துக் கொண்டிருப்பது, எதை பற்றியும் சிந்திக்க விடுவதில்லை. தன் கொள்கையை எதிர்ப்பவர்களை கொன்றொழிப்பது, இவையெல்லாம் சர்வாதிகாரத்தினுடைய உட்கூறுகளாக நாம் பார்க்க முடியும். இது அனைத்தும் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது சங்க பரிவார பாசிஸ்டுகளுடைய தலைமையில் மோடி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்றதோ அன்றிலிருந்து இன்று வரை இத்தனை நிலைகளையும் தேசம் சந்தித்துக் கொண்டிருப்பது என்பதை நாம் அனுபவித்து வருகின்றோம். தேசத்தை எதிர்ப்பது, ஆட்சி அதிகாரத்தை எதிர்ப்பது தேசத்தை எதிர்ப்பதாக மாறுமா? ஆட்சியாளர்களுடைய தவறுகளையும் அவர்களுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் சுட்டிக்காட்டுவது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. அதுதான் ஜனநாயகம். ஆனால் என்ன நடக்கின்றது? ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை யாரெல்லாம் முன்வைத்து பிரச்சாரம் செய்கின்றார்களோ தேச துரோகிகளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். ஜல்லிக்கட்டு விஷயத்தில் போராடிய அத்தனை தமிழ் மக்களையும் பார்த்து மோடி எதிர்த்தார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக தேச துரோகிகள் என்று இவர்கள் பட்டம் சுமத்துகின்றார்களே. ஜனநாயக நாட்டில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா? அன்பானவர்களே, பண மதிப்பு, உயர் பண மதிப்பினுடைய இழப்பு நடவடிக்கை என்ன நடந்தது? யாரெல்லாம் அந்த நடவடிக்கையை கண்டித்து குரல் கொடுத்தார்களோ, அந்த நடவடிக்கையை கண்டித்து போராட்டம் நடத்தினார்களோ அவர்களை எல்லாம் பார்த்து அவர்களிடத்தில் கருப்பு பணம் இருக்கின்றது, அதனால் தான் என்ன செய்கின்றார்கள்? பண மதிப்பு இழப்பு நடவடிக்கையை எதிர்க்கின்றார்கள் என்று கூறக்கூடிய ஒரு அவல நிலை. ராணுவ வீரன் செத்து மடிகின்றான், நாட்டுக்காக அவ்வளவு கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கின்றான். நீங்கள் இந்த கஷ்டத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாதா கேட்கிறார் மோடியும் அவருடைய வகைராக்களும். ராணுவ வீரரை விட முன்னணியில் தேசத்திற்காக உயிரை கொடுக்க கூட இந்த முஸ்லிம் சமூகம் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உன்னுடைய சுயநலனுக்காக, தேசத்தை துண்டாடக்கூடிய சதித்திட்ட நடவடிக்கைகளுக்காக, பெரும் முதலாளிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பாசாங்குகளுக்காக ஒருபோதும் நாங்கள் துணை போக மாட்டோம். ஆக யாரெல்லாம் அரசினுடைய செயல் திட்டங்களை எதிர்க்கின்றார்களோ, மக்கள் விரோத செயல் திட்டங்களை எதிர்க்கின்றார்களோ தேச துரோகியாக சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் அனைத்து அதிகார மையங்களிலும்
ஆதரவு வர்க்கத்தினரை அமரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். அனைத்து அதிகாரத்திலும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. கவர்னர் நியமனமாக இருக்கட்டும், என்ஐஏ என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தினுடைய ஏஜென்சிகளுடைய நியமனமாக இருக்கட்டும், சிபிஐ நியமனமாக இருக்கட்டும், சீஃப் செக்ரட்டரி நியமனமாக இருக்கட்டும், ஜுடிஷியல் எந்த கட்டுப்பாட்டிற்கும் அப்பாற்பட்டு ஒரு தனித்தன்மை மிக்க ஒரு துறை. நீதித்துறையிலும் அவருடைய ஊடுருவலை பார்க்க முடிகிறது, இன்கம் டாக்ஸில் ஊடுருவலை பார்க்க முடிகின்றது. ஆர்பிஐ கவர்னர் அவருடைய ஆளாத்தான் இருக்கின்றார்கள். ஆக அனைத்து அதிகார மட்டங்களிலும் அவர்களுடைய கைப்பாவை அமர்த்தி ஜனநாயக நாடாக இருந்தாலும் சர்வாதிகார நாடாக இன்று சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சர்வாதிகாரத்தினுடைய அனைத்து உட்கூறுகளும் இன்று நம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் தீர்வு என்ன? இதை தீர்வை பற்றி யார் சிந்திப்பது? இதை பற்றி குரல் கொடுக்கக்கூடிய கல்புர்கியாக இருக்கட்டும், அதே போன்று பல நபர்கள் மனித உரிமை போராளிகள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள், தடை செய்யப்படுகின்றார்கள். ஆக ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேசத்திற்கு அச்சுறுத்தல், இத்தனை அச்சுறுத்தலை முதலில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே, சகோதரிகளே. ஆக இது தேசத்தினுடைய புற்றுநோய் பாசிசம், மக்கள் விரோத நடவடிக்கைகள், பயங்கரவாதம், இனப்படுகொலைகள், கலவரங்களை நிகழ்த்துவது என்று ஒட்டுமொத்த புற்றுநோயாக சங்க பரிவார பாசிசம் என்று செயல்பட்டு இருக்கிறது. இந்த புற்றுநோயை அழிக்கக்கூடிய, இந்த புற்றுநோய் ஒழித்து கட்டக்கூடிய அரு மருந்தாக இறைவன் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தேசத்தில் கொடுத்திருக்கின்றான். ஆக அழைக்கின்றோம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை நோக்கி, வாருங்கள் வெற்றி பெறுவோம், எழுந்திரில் எழுத்துச் சொல், எதிர்த்து போராடு என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஆண்மைமிக்க அரசியல் பேரியக்கமான SDPI கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய நிஜாம் மொஹிதீன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய நாளில் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அணிவகுப்பு மற்றும் பொதுக்கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் திப்பு சுல்தான் அவர்களே, இந்நிகழ்விலே பங்கெடுப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய எங்களது பெரும் மதிப்பிற்கும் பிரியத்திற்கும் உரிய அன்பிற்கினிய சகோதரர் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய பொதுச் செயலாளர் முகமது ஜின்னா அவர்களே, எனக்கு முன்பு இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாநில பொதுச் செயலாளர் ஹாலித் முகமது அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மாநில செயலாளர்கள் அகமது நபவி அவர்களே, மொஹிதீன் அப்துல் காதர் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, கண்ணியத்துக்குரிய ஜமாத் நிர்வாகிகளே, உலமா பெருமக்களே, என் உயிருக்கு உயிராக நான் நேசிக்கக்கூடிய அன்பிற்கினிய செயல் வீரர்களே, உங்கள் அத்தனை பேர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய எழுச்சி மிகுந்த இந்த பேரணியை நீங்கள் எல்லாம் கண்டிருப்பீர்கள். இந்த பேரணிக்கு பின்பு பல்வேறு தடைகள் இதற்கு முன்பு இருந்தது. அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்துதான் இந்த பேரணி இங்கு சிறப்பாக நடைபெற்றது. பாசிச சங்க பரிவாரங்கள் அத்தனை தடைகளையும் ஏற்படுத்தினார்கள். நான் இந்த பாசிச சங்க பரிவாரங்களுக்கு சொல்கின்றேன், உங்களுடைய அத்தனை மொழிகளையும் அத்தனை பாஷைகளையும் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். உங்களுடைய அத்தனை மொழிகளையும் அத்தனை பாஷைகளையும் முறியடிக்கக்கூடிய வழிகள் எங்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் அது முறியடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இந்த யூனிட்டி மார்ச். நிறைய தக்பீர். முஸ்லிம்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா.
1980 காலகட்டத்திலே இந்தியா முழுவதும் பல்வேறு ரணங்கள், பல்வேறு கலவரங்களிலே நம்முடைய சகோதரிகளுடைய அழுகை குரல்கள் கேட்பதற்கு நாதியற்ற ஒரு சூழல் உதித்தெழுந்ததுதான் இந்த இயக்கம். பாசிசத்தினுடைய அத்தனை சரிவையும் முறியடிப்பதற்கு உருவாக்கப்பட்டதுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. அன்றைக்கிய சகோதரர்களே, இந்த இந்தியா முழுவதும் கடந்த 20 ஆண்டுகளாக நாம் எதை பிரச்சாரமாக மேற்கொண்டு சொல்லி வந்தோமோ அது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பாசிசத்தினுடைய கோர முகத்தையும் RSS சங்க பரிவாரங்களுடைய சதி திட்டங்களையும் அவர்களுடைய துரோக செயல்களையும் இந்த இந்திய பூமிகளில் நாம் பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். இவர்களுடைய சதி திட்டங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது, இது இந்த தேசத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நாம் இந்த பூமியிலே பிரச்சாரம் செய்தோம். நாம் பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது பல்வேறு நபர்கள் எம்மை இலக்காரமாக பார்த்ததும் உண்டு. இதுவெல்லாம் நடக்குமா? RSS சங்க பரிவார பின்புலத்திலிருந்து பாரதிய ஜனதா இந்த தேசத்தை ஆட்சிக்கு வந்துவிட முடியுமா என்றெல்லாம் இலக்காரமாகவும் குறை சொல்லியும் எங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் இன்றைக்கு அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய செயல் வீரர்கள் எதை சொன்னார்களோ அது இந்த தேசத்தில் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆஹா, இந்த தேசம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியுடைய கையில் இருக்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு ஒவ்வொரு இந்திய முஸ்லிம்களும் சிந்திக்கக்கூடிய நேரத்திலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உங்களை அன்போடு அழைக்கிறது. வாருங்கள், இந்த சதி திட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டுவதற்கு, இந்த தேசத்தில் நாம் மீண்டும் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றது. அன்புக்கினிய சகோதரர்களே, இன்றைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சி என்றாலே கலவரத்தின் மூலம்தான் ஒவ்வொரு பகுதிகளிலும் கட்சியை வளர்த்தவர்கள். ஒவ்வொரு கட்சியும் அரசியல் கட்சிகளானாலும் சரி அல்லது இயக்கங்களானாலும் சரி தன்னை வளர்ப்பதற்கு அந்த சமூகத்திடம் பல்வேறு சமூக நலப்பணிகளை செய்வார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து வளர்ந்தது? நாட்டிலே கலவரங்களையும் பிரிவினைவாதத்தையும் உண்டு பண்ணி அதன் மூலமாகத்தான் தன்னுடைய கட்சியை வளர்த்துக் கொண்டது பாரதிய ஜனதா. இன்றைக்கு எங்கெல்லாம் அவர்களுடைய அதிகாரம் இல்லையோ அங்கெல்லாம் இன்றைக்கு தன்னுடைய அதிகாரத்தை நிறைவேற செய்வதற்காக பல்வேறு சதிகளை இன்றைக்கு பாரதிய ஜனதா செய்திருக்கின்றது. அருணாச்சல பிரதேசத்திலே குறுக்கு வழியில் இன்றைக்கு அந்த ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள். தமிழகத்திலும் அதே போன்ற ஒரு குறுக்கு வழியை முயற்சி செய்தார்கள். அது ஏனோ தோற்றுவிட்டது. இருந்தாலும் நாளைதான் தெரியும் அதனுடைய நிலவரம் என்னவென்று. பாரதிய ஜனதா என்பதே ஒரு சதி, பாரதிய ஜனதா கட்சி என்பதே ஒரு சதி திட்டத்தை அடிப்படையாக கொண்ட கட்சி என்பது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் பேசுகின்றார்கள் ஊழலை பற்றி. ஊழல் நிறைந்தவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவரும் மத்திய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சொல்லுகின்றார்கள். ஊழலை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா? கடந்த வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ராணுவ வீரர்களுடைய சவப்பெட்டியை வாங்குவதில் ஊழல் புரிந்தவர்கள் நீங்கள். இன்றைக்கு உங்களுடைய பல்வேறு மாநிலங்களில், அது மத்திய பிரதேசம் ஆனாலும் சரி, அங்கு வியாபம் என்ற ஒரு மிகப்பெரிய ஊழல். கிட்டத்தட்ட 75 நபர்களுக்கு மேலாக அங்கு இந்த ஊழலின் மூலம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மர்மமான முறையில். மகாராஷ்டிராவிலே உங்களுடைய ஆட்சியிலே பள்ளி குழந்தைகளுக்கு கடலை மிட்டாய் வாங்கியதில் ஊழல். சத்தீஸ்கரிலே ரேஷன் பொருட்களை வாங்குவதில் ஊழல். இப்படி அத்தனை ஊழல்களையும் செய்தவர்கள் ஊழலை பற்றி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தான் தூய்மையானவர்கள் என்று. அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒரு சர்வாதிகார ஆட்சி நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் உலக அரங்கிலே ராஜபக்சேவை இனப்படுகொலையாளியாக அறிவதற்கு முன்பாகவே ஒரு இனப்படுகொலையாளியாக அறிவிக்கப்பட்டு தன்னுடைய தேசத்துக்கு விசா மறுத்த அமெரிக்கா போன்ற ஒரு கொடிய நாடுகள், அந்த நாட்டில் கூட நுழைய முடியாத ஒரு நபராக இருந்த ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையாளி நரேந்திர மோடி, அவருடைய ஆட்சி இன்றைக்கு சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. மக்களுக்கும் அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கைகளுக்கும் எந்த முக்கியத்துவமும் இல்லாத ஒரு ஆட்சி இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்றது.
அவர் பார்லிமெண்ட்டுக்கு வருவதற்கு முன்பு, பிரதமராக பதவியேற்றதற்கு பின்பு முதலாக பார்லிமெண்ட்டுக்குள் நுழைகின்றார். சாஷ்டாங்கமாக விழுந்து அதை முத்தமிட்டு வணங்கி பார்லிமெண்டிலே ஒரு வீர உரை ஆற்றினார். என்ன உரை தெரியுமா? இந்த பார்லிமெண்ட், இந்த நாடாளுமன்றம் நான் வணங்கும் கோவில் என்றார். இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டம் இந்த புத்தகம் என்னுடைய வேதம் என்றார். ஆனால் இன்றைக்கு அந்த நரேந்திர மோடி இந்த கோவிலுக்கும் அல்லது இந்த வேத நூலுக்கும் இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை கொடுத்து இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாரா? ஒரு சர்வாதிகார போக்கோடு இன்றைக்கு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திடீரென்று தொலைக்காட்சி முன்பாக தோன்றுகின்றார். நாட்டில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்கள் செல்லாது என்று அறிவிக்கின்றார். இது எப்படி தெரியுமா? நம்ம ஊர்ல இதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் திருடர்கள் இருந்தாங்க. கீழே ஒரு 10 ரூபாய் தாள் கிடக்கு, எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள தாளான்னு சொல்லி கேட்பாங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்ம பாக்கெட்ட இங்க நம்ம வச்சிருக்கக்கூடிய பணப்பையை அடிச்சுட்டு போயிருவாங்க. அது போலவே இன்றைக்கு நரேந்திர மோடி அதோ கருப்பு பணம் தருகிறது என்று சொல்லி நம்முடைய சுருக்கு பையிலிருந்து பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நவீன கொள்ளைவாதியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். எத்தனை கோடி பணத்தை இன்றைக்கு மீட்டிருக்கிறார் கேட்டால் கருப்பு பணம் என்கின்றார். கருப்பு பணம் யாரிடம் இருக்கின்றது? சாமானிய மக்களிடம் இருக்கின்றது. உழைக்கும் மக்கள் தங்களுடைய பணத்தை இன்றைக்கு வங்கியிலிருந்து எடுக்க முடியாமல் சுமார் 200க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த நடவடிக்கை மூலம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொஞ்சமாவது வருத்தம் தெரிவித்தாரா? அவர் சொன்ன வார்த்தை என்ன? சிறிது காலம் நீங்கள் கஷ்டப்படுங்கள், மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் உங்களுக்கு இருக்கிறது என்று. இப்படித்தான் ஆசை வார்த்தைகளை காட்டி இந்த மக்களை அடிமைத்தலையை நோக்கி இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த பாசிச சங்க பரிவாரிடமிருந்து இந்த தேசத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களுக்கும் மதசார்பற்றத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கின்றது. அன்பிற்கினிய சகோதரர்களே, எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு பாசிசத்தை பற்றி மிகவும் தெளிவான வகுப்பை எங்களுக்கு எடுத்திருக்கின்றார்கள். பாகல்புரியிலும் பட்கலிலும் அஸ்ஸாமுடைய நெல்லியிலும் குஜராத்திலும் கோவையிலும் மும்பையிலும் எத்தனை ஆயிரக்கணக்கான எம்முடைய சகோதரிகள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் எவ்வாறு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், எவ்வாறு எம் சமூகத்துடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது என்ற வரலாறுகள் எல்லாம் எங்களுக்கு இன்றைக்கும் சொல்லித் தரப்பட்டே கொண்டிருக்கின்றது. நாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் அந்த வரலாற்றை படிப்பினை செய்து கொண்டே இருப்போம். ஏன் தெரியுமா? உங்களை படிக்கு படி வாங்குவதற்காக அல்ல, இந்த நாட்டிலே நீதியை நிலைநாட்டுவதற்காக. பாகல்புரியிலும் குஜராத்திலும் எங்களுடைய சகோதரர்கள் சிந்திய கண்ணீர் அதற்கான நீதியை பெறுவதற்காக, ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காகத்தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவி விரிந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு இந்திய தேசத்தை விரும்பக்கூடிய நபர்களும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு பின்னால் அணிவகுத்து வாருங்கள். இந்த தேசத்தை மீண்டும் நாம் ஒரு சுதந்திரமான ஒரு தேசத்தை உருவாக்குவதை கட்டமைப்போம் என்று கூறி வாழ்த்துக்கள் கூறி நன்றி பெறுகிறேன். நன்றி. எங்களது அரசியல் பேர் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை குஜராத்திலும் சேர்த்து முஸ்லிம் சமுதாயத்தின் முதுகெலும்பாய் திகழ்ந்து கொண்டிருக்கிற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் அகில இந்திய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முகமது அலி ஜின்னா சாஹிப் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. பாப்புலர் ஃப்ரண்ட் தினத்தின் இந்த மாபெரும் அணிவகுப்பையும் இப்பொதுக்கூட்டத்தையும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திருநெல்வேலி மேற்கு மாவட்ட தலைவர் பிரியத்திற்குரிய சகோதரர் திப்பு சுல்தான் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கும் பாப்புலர் ஃப்ரண்டின் மாநில பொதுச் செயலாளர் பிரியத்திற்குரிய சகோதரர் ஹாலித் முகமது அவர்களே,
இந்திய மக்களுக்கு ஒரு தூய்மையான அரசியலின் மீது ஏக்கம், அந்த ஏக்கத்திற்கு விடையாக வந்த SDPI என்ற அரசியல் கட்சியின் தமிழ்நாட்டின் மாநில பொதுச் செயலாளர் பிரியத்திற்குரிய சகோதரர் நிஜாம் மொய்தீன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் பாப்புலர் ஃப்ரண்டின் மாநில செயலாளர் மொஹிதீன் அப்துல் காதர் அவர்களே, அகமது நவவி அவர்களே மற்றும் SEC உறுப்பினர் இப்ராஹிம் உஸ்மானி அவர்களே, SDPI கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜாஃபர் அலி உஸ்மானி அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட செயலாளர் லுக்மான் ஹக்கீம் அவர்களே, நன்றியுரை நவிலவிருக்கும் நகர தலைவர் ஃபரீத் அவர்களே மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் பாப்புலர் ஃப்ரண்டின் மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, எனக்கு முன்னால் அணிதிரண்டிருக்கக்கூடிய, நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எனக்கு தலைமை ஆசிரியராக இதே ஊரைச் சேர்ந்த ஆட்சி அகமது மொஹிதீன் அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்தார்கள். அவர்கள் கடையநல்லூரை பற்றி சொல்லும் பொழுது, அந்த பெயருக்கு விளக்கம் கொடுத்து உரையாற்றும் பொழுது, கடைந்தெடுத்த நல்லூர் அதுதான் கடையநல்லூர் என்று சொல்வார்கள். ஊரிலேயே சிறந்த ஊர் என்று. அந்த கடைந்தெடுத்த நல்லூரின் மக்களாகிய நீங்கள் அணி அணியாக வந்து இங்கு வந்து சேர்ந்திருக்கின்றீர்கள். அந்த சகோதர சகோதரிகளையும், பெரியோர்களையும், தாய்மார்களையும், உலமா பெருமக்களையும், ஜமாத்தார்களையும், சுற்று வட்டாரத்திலிருந்து எழுச்சியோடு இங்கு பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும், உங்கள் அனைவர்களையும் மற்றும் நம்முடைய அழைப்பை ஏற்று பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் தேனி அருள் சிங் அவர்களையும், மிக நேர்த்தியான ஒரு அணிவகுப்பை கம்பீரமாக நடத்தி காட்டிய அணிவகுப்பு ஆபீசர்களையும், அணிவகுப்பு வீரர்களையும், சுதந்திரம், நீதி, பாதுகாப்பு இந்த தேசத்தின் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் பாப்புலர் ஃப்ரண்டின் செயல் வீரர்களே, உங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனாம் அந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமிக்க சகோதரர்களே, இந்த கடையநல்லூர் மாநகரை பாப்புலர் ஃப்ரண்டின் பரேட் கம்பீரமாக வலம் வந்தது. இந்த அணிவகுப்பு சொல்லும் செய்தி என்ன? இன்ஷா அல்லாஹ் இனி யாரும் எங்களை வேட்டையாட முடியாது, அதை முறியடிக்கக்கூடிய தீரம் எங்களுக்கு உண்டு என்றது. இனி யாரும் எங்களை வஞ்சிக்க முடியாது, அந்த வஞ்சனையை முறியடிக்கக்கூடிய ஞானம் எங்களுக்கு உண்டு. இனிமேல் யாரும் எங்களுடைய முன்னேற்றத்தை தடை போட முடியாது. அத்துணை தடைகளையும் தாண்டி முன்னேற்றத்தை நோக்கி பாய்ந்து செல்லக்கூடிய வலிமை எங்களுக்கு உண்டு. பாப்புலர் ஃப்ரண்ட் முஸ்லிம் சமுதாயத்தை சக்திப்படுத்தும், தேசத்தை வலிமைப்படுத்தும் அத்தகைய ஆற்றல் சர்வ வல்லமை படைத்த இரட்சகரான அல்லாஹ்வினால் பாப்புலர் ஃப்ரண்டிற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை வரலாறு நிரூபிக்கும். இன்ஷா அல்லாஹ். பிரியமிக்க சகோதர சகோதரிகளே, பாப்புலர் ஃப்ரண்டினுடைய தேசிய பயணம் 10 ஆண்டுகளை தொட்டி நிற்கின்றது. இதே பிப்ரவரி 17, 2007 தான் பெங்களூரு மாநகரத்தில் புகழ்பெற்ற பேலஸ் கிரவுண்டில் எம்பவர் இந்தியா கான்பரன்ஸ் என்ற வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டில் வைத்துதான் இந்த தேசத்திற்கு பாப்புலர் ஃப்ரண்ட் அறிமுகம் செய்யப்பட்டது. அதுக்கு முன்பு மனித நீதி பாசறை MNP, கேரளத்தில் நேஷனல் டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட் NDF, கர்நாடகத்தில் கர்நாடக போரம் ஃபார் டிக்னிட்டி KFD,
என்று இருந்த தென்னிந்திய சமூக இயக்கங்கள் ஒரே குடையின் கீழ் ஒன்று சேர்ந்து பாப்புலர் ஃப்ரண்ட் என்ற தேசிய இயக்கமாக பரிணாமம் செய்தது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த 10 வருட அகில இந்திய பயணத்தில் இந்தியாவின் தெற்கு வடக்கு, கிழக்கு மேற்கு, வடகிழக்கு வடமேற்கு என்று நாலா பாகங்களிலும் பரவி படர்ந்து வளர்ந்து லட்சோப லட்சம் உள்ளங்களில் புகுந்து உணர்வில் கலந்து உயிரோடு ஒன்றி தலை குனிந்த சமுதாயத்தை தலை நிமிர்த்த முடியும் என்ற நம்பிக்கையாக பாப்புலர் ஃப்ரண்ட் வளர்ந்து இன்று நீங்கள் கடையநல்லூரில் பாப்புலர் ஃப்ரண்ட் என்றால் கல்கத்தாவில் ஜிந்தாபாத் என்று பதில் முழக்கம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு பாப்புலர் ஃப்ரண்ட் வளர்ந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. பாப்புலர் ஃப்ரண்ட் என்றால் என்ன? சுதந்திர இந்தியாவில் 70 வருட காலமாக யாதொரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் பெறாமல் உள்ள 18 கோடி முஸ்லிம் சமுதாயம் எந்த முன்னேற்றத்தை ஏங்கி நிற்கின்றதோ அந்த முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஆற்றல் தான் பாப்புலர் ஃப்ரண்ட். 100 கோடி இந்திய மக்கள் அவர்களுக்கு சம உரிமை கிடைக்கக்கூடிய இந்தியாவை உருவாக்கக்கூடிய புரட்சி தான் பாப்புலர் ஃப்ரண்ட். மொத்தத்தில் ஆற்று வெள்ளம் எவ்வாறு அனைத்து தடைகளையும் தாண்டி இடைவிடாத தன்னுடைய நீரோட்டத்தின் மூலம் எந்தவித சுயநலம் இல்லாமல் எந்தவித குறுகிய நோக்கமும் இல்லாமல் மக்களுக்கு பயனளிக்கின்றதோ அதே போன்று இந்த மனித சமுதாயத்திற்கு பயனளிக்கும் நன்மைதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. எனவே பிரியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் தூரத்தில் இருந்து பாப்புலர் ஃப்ரண்டை பார்க்க வேண்டாம், நெருங்கி வாருங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து முன்னேற்றத்தை நோக்கி பாய்ந்து செல்வோம் என்று இந்த பாப்புலர் ஃப்ரண்டினுடைய தினச்செய்தியாக உங்களை அழைக்கின்றேன். பிரியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாட்டை யார் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள்? எந்த பாமரனும் சொல்வார் RSS பிஜேபியும் தான் இன்று நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது. வெறும் 31% ஓட்டை வாங்கி வந்தவர்கள் இன்று நாட்டையே கபலீகரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய பிரச்சனையை பாராமுகமாக்கி RSS செயல் திட்டம் என்னவோ அந்த செயல் திட்டத்தை செயல்படுத்துகின்றார்கள். அம்பானியும் அதானியும் என்ன செயல் திட்டம் கொடுக்கின்றார்களோ அந்த செயல் திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் சொல்லனா துயரத்தில் புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாசிச அபாயத்தை எல்லோருமே இப்பொழுது உணர்ந்து வருகின்றார்கள். இந்தியா ஒரு விவசாய நாடு. அந்த விவசாய நாட்டில் விவசாயிகள் படக்கூடிய பாடு நம்முடைய கண்களிலும் இருதயத்திலும் கண்ணீரை வர வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் 43 விவசாயிகள் தற்கொலை செய்கின்றார்கள். தமிழகத்தில் தற்கொலை துவங்கி இருக்கின்றது. விவசாயிகள் எலியையும் பாம்பையும் கடித்துக் கொண்டு கோமளத்தோடு ரயில்வே தண்டவாளங்களிலும் ரோடுகளில் கிடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதிலளிக்கின்றது? இந்த மோடி அரசாங்கம் என்ன பதில் அளித்து விட முடியும்? 2.5 வருட கால ஆட்சியில் ஒன்றையும் செய்யவில்லை. விவசாயிகளுடைய நிலங்களையே பிடுங்குவதற்காக சட்டம் இயற்றிய இந்த கூட்டம் என்ன செய்துவிட முடியும்? எனவே மக்கள் விவசாயிகள் பக்கம் நிற்க வேண்டும். கருப்பு பணம் என்று சொன்னார்கள். 100 நாளில் கருப்பு பணத்தை மீட்டு விடுவோம். தேவை என்றால் பாராளுமன்றத்திலே சட்ட திருத்தம் கொண்டு வருவோம். ஒவ்வொரு கணக்கிலும் 15 லட்சம் வழங்குவோம் என்று சினிமா ஹீரோக்களை விட பஞ்சு டயலாக்லாம் அடிச்சாங்க. ஆனா அந்த கூட்டம் 2.5 வருட கால ஆட்சியில் கருப்பு பணத்திற்கு அந்த பட்டியலை கூட வெளியிடுவதற்கு துப்பில்லாத ஒரு ஆட்சியை நடத்தினார்கள். ஆனால் இன்று அதையெல்லாம் மறைத்துவிட்டு தன்னை ஹீரோவாக காட்ட வேண்டும். அதே போன்று சாதாரண மக்களுடைய பணங்களை பெருநிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் திடீரென்று தோன்றி ரூபாய் நோட்டுகளை மதிப்பிழைக்க செய்கின்றது ஒரு சர்வாதிகார அறிவிப்பின் மூலம். மக்கள் சொல்லுனா துயரத்தை அடைந்தார்கள். 100க்கும் மேற்பட்ட மக்கள் மரணப்பட்டார்கள். மொத்த இயல்பு வாழ்க்கையை ஸ்தம்பித்தது. இத்துணையும் அடைந்த பின்பு நான் பிரதம சேவகன் என்று சொல்லக்கூடிய மோடியிடம் மக்கள் கேட்டார்கள், இத்துணை துயரத்தையும் நாங்கள் அடைந்தோமே, இந்த கருப்பு பண ஒழிப்பு என்று இவ்வளவு பெரிய நடவடிக்கையை எடுத்தீர்களே,
ஏதாவது ஒரு நன்மை விளைந்ததா என்று ஒரு பதில் சொல்லுங்கள் என்றுதான் இந்த மக்கள் கேட்கின்றார்கள். ஆனால் மோடியிடம் அதற்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை போலும் இல்லை சகோதரர்கள். இதே போன்றுதான் இந்த சங்க பரிவார பாசிச கூட்டம் தேச விரோதத்தை ஒரு ஆயுதமாக எடுத்து பயன்படுத்துகிறது. ஜனநாயகத்தில் விமர்சனம் செய்வது, எதிர்க்கட்சி நடத்துவது, எதிர்த்து கேட்பது என்பது ஜனநாயகத்தினுடைய மாண்புகளில் ஒன்று, அதனுடைய முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களில் ஒன்று. ஆனால் சங்க பரிவார பாசிச சக்திகள் தன்னை எதிர்த்தாலே அவர்களை தேச துரோகிகளாக ஆக்கினார்கள். மாணவ சமுதாயத்தை தேச துரோகிகளாக ஆக்கினார்கள். இன்னும் அமித்ஷா கொஞ்சம் மேலே போய் அவர்களுக்கு புத்தி பேதலித்து விட்டதோ என்று சந்தேகப்படும் அளவில் தேர்தலில் எதிர்த்து போட்டியிட்டாலே அவனே தேச துரோக கட்சிகள் சொல்லிட்டாலே பல இடங்கள். இந்த தேச துரோக ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய இந்த கூட்டம் அதற்கு ஏதாவது யோக்கியதை இருக்கின்றதா என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும், மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்த தேசபக்த கூட்டத்தினுடைய யோக்கியதை என்ன? நம் நாட்டினுடைய தேசிய கொடியையோ தேசிய கீதத்தையோ மதிக்காதவர்கள் இவர்கள். நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் உயிரை கொடுத்து போராடி கொண்டிருந்த சமயத்தில் சுதந்திரமாவது அது வருவதாவது என்று சொன்னவர் தான் RSS உடைய தலைவர் கோல்வால்கர். வெள்ளையனே வெளியேறு என்று வீரமிக்க போராட்டங்கள் இந்த நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் பிரிட்டிஷுடைய ராணுவத்தில் சேர்ந்து கரசேவை ஆற்றியவர்கள் தான் இந்த கூட்டம். பிரிட்டிஷுடைய உத்தரவுப்படி தன்னுடைய யூனிஃபார்மையை மாற்றிய கூட்டம் தான் இந்த கூட்டம். ஷியாம் பிரசாத் முகர்ஜி என்ற சனசங்க தலைவர் இங்கு நாடு முழுவதும் சுதந்திர போராட்டம் கொந்தளித்துக் கொண்டிருந்த பொழுது பிரிட்டிஷ் அதிபருக்கு எழுதினார். என்ன எழுதினார்? வரலாற்று ஆய்வாளர் சுமத்ருதா இந்த உண்மையை வெளியிடுகின்றார். காங்கிரசினுடைய போராட்டம் பல்வேறு பகுதிகளுக்கு பரவக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. யுத்தம் நடக்கக்கூடிய இந்த சமயத்தில் இது போன்ற மக்கள் எழுச்சி வந்தால் உள்நாட்டு குழப்பம் ஏற்படும். எனவே நீங்கள் காங்கிரஸை அடக்கி ஆள வேண்டும் என்று பிரிட்டிஷ் அதிபருக்கு சுதந்திர போராட்டத்தின் போது கடிதம் எழுதிய கூட்டம் தான் இந்த கூட்டம். எப்படிப்பட்ட பிரிட்டிஷ் விசுவாசம்! இவர்களுக்கு ஒரு வரலாறும் கிடையாது, தேசபக்த வரலாறு. இவர்களுக்கு ஒரே ஒருவர் தான் கிடைத்தார், சாவர்கர். அவர் எப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகி! ஜெயிலில் இருந்து வெளியே வருவதற்காக, எஜமானனே எங்களை மன்னித்து விடுங்கள், என்னை நீங்கள் ஜெயிலில் இருந்து வெளியே விட்டால் காலம் முழுவதும் ஆங்கில விசுவாசம் நான் போடுவேன், அதே போன்று என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வழிகட்ட இந்திய இளைஞர்களும் ஆங்கில விசுவாசத்தின்பால் வருவார் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே வந்தவர் தான் சாவர்கர். எனவே எந்த யோக்கியதையுமே இல்லாத இந்த கூட்டம் இன்று தேசபக்தத்தை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் தேச விரோதிகளாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சதியை நாம் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கின்றது. இன்று மோடியினுடைய ஆட்சியில்தான் விசாரணை கைதிகளுடைய சதவீதம் 68% தாண்டி இருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக பாதிக்கப்படுபவர்கள் முஸ்லிம்கள், தலித்துகள், பழங்குடியின மக்கள். 4 வருடம், 8 வருடம், 12 வருடம் என்று அவருடைய கண்ணியத்தை மீது காரி உமிழ்ந்து வாழ்க்கையை சீரழித்து எதிர்காலத்தையே சூனியமாக்கி அதற்கு பின்னால் 12 வருடம் கழித்து 8 வருடம் கழித்து நீங்கள் நிரபராதி வீட்டுக்கு செல்லலாம் என்கின்றது நீதிமன்றம். ஒரு நிரபராதி இந்த தேசத்தில் கேட்கின்றான், நான் என்ன தவறு செய்தேன், நான் ஏன் தண்டிக்கப்பட்டேன் என்று. இந்த மாபெரும் ஜனநாயக நாட்டில் ஒரு நிரபராதியின் கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? இவர்கள் இது போன்ற அநியாயங்களை நிகழ்த்துவதற்காகவே UAPA என்ற கருப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த மக்களுக்கு கடமை இருக்கின்றது. எப்படி நாம் தடாவை எதிர்த்தோமோ, எப்படி போட்டா என்ற மக்கள் விரோத சட்டத்தை எதிர்த்து முறியடித்தோமோ, அதே போன்று UAPA என்ற இந்த மக்கள் விரோத சட்டத்தை எதிர்த்து போராடுவதற்கு நாம் முன்வர வேண்டும். பிஜேபி சங்க பரிவார பாசிஸ்டுகளுடைய ஒரு அணுகுமுறைதான் எப்பொழுதுமே தமிழக நலன், தமிழக உரிமை விஷயத்தில் பாராமுகமாக செயல்படுவது. ஜல்லிக்கட்டு விஷயத்தில் தமிழகமே கொந்தளித்த போது கூட
எல்லா அதிகாரங்களையும் பெற்றிருந்த இந்த மத்திய அரசு ஒரு சிறு துரும்பை கூட நகர்த்துவதற்கு முன்வரவில்லை. அவர்கள் அப்பொழுது சொன்னது உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்றார். ஆனால் அதே சங்க பரிவார பாசிஸ்டுகள் மோடி அரசாங்கம் காவிரி நீர் விஷயத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பையே காற்றில் விட்டார். இதே போன்று தமிழக மீனவர்கள் நலன்களில் ஏதாவது செய்ததுண்டா? இந்த 2.5 வருட கால 3 வருட கால ஆட்சியில் இதே மோடி தமிழகத்தில் மீனவர்கள் படக்கூடிய பாட்டை பார்த்து தேர்தல் பிரச்சாரத்தில் நீலி கண்ணீர் வடித்து, இது எல்லாம் காரணம் ஒரு பலவீனமான பிரதமர் மன்மோகன் சிங் இருப்பதுதான். நான் 56 இன்ச் மார்புள்ளவன், வலிமையான பிரதமர், என்னை நீங்கள் கொண்டு வந்தால் உடனடியே இதை தீர்த்து விடுவேன் என்றார். ஆனால் அந்த 56 இன்ச் மார்புள்ள வலிமையான பிரதமர் வந்த பிறகு என்ன நிகழ்ந்தது? ஏற்கனவே மீனவர்களை மட்டும்தான் பிடிச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ படகை சேர்த்து பிடிச்சு வாழ்வாதாரத்தை க்ளோஸ் பண்ணிட்டான். வலிமையான பிரதமர் எங்கே போனார்? 56 இன்ச் உள்ள மார்பளவு உள்ள அந்த மோடி வேற ஏதோ தேர்தல் பிரச்சாரத்தில் இன்னும் எதையோ கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதே போன்றுதான் தமிழக அரசியல் பிஜேபி நடத்தக்கூடிய சூதாட்டம். எனவே தமிழக மக்களாகிய நாம் பிஜேபியினுடைய இந்த சதியை ஒருபோது மறந்துவிடக் கூடாது. அதே போன்றுதான் முஸ்லிம் விரோத போக்கு. ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தமே முஸ்லிம்களை பொது எதிரியாக காட்டி ஒட்டுமொத்த இந்த தேச மக்களை அடிமைப்படுத்துவதுதான். அப்படிப்பட்ட மோடியினுடைய அரசு எப்படி இருக்கும்? மோடி அவர்கள் சொல்கின்றார், மன்மோகன் சிங் கண்ணுக்கெதிரே பல ஊழல்கள் நடந்த பொழுதும் கூட அதை கண்டுகொள்ளாமல் மலைக்கோட்டு அணிந்து குளிப்பது எப்படி என்பது அவருக்கு தெரியும் என்றார். நாம் கேட்கின்றோம், மன்மோகன் சிங்காவது உங்கள் கூற்றுப்படி மலைக்கோட்டில் தண்ணீரில் குளித்தார். குஜராத்தில் நீங்கள் முதல்வராக இருக்கும் பொழுது இரத்த வெள்ளத்தில் குளித்தீர்களே, அப்பொழுது நீங்கள் என்ன கோட்டு அணிந்திருந்தீர்கள் என்று மக்கள் கேட்கின்றார். தன் கண் முன்னாலேயே ரத்தம் ஆறாக ஓடும் பொழுது ஒரு சிறிய துரும்பை கூட எடுத்து போடாத ஒரு மோடி தான் இன்று தேசத்தினுடைய பிரதமர். சங்க பரிவார பாசிஸ்டுகளுக்கு ஒரு ராஜ தர்மம் என்பது இருக்கின்றதா என்ற சந்தேகம். ஆனால் வாஜ்பாயினுடைய ராஜ தர்மத்தின் பிரகாரமே மோடி ராஜ தர்மத்தில் தோற்றுவிட்டார். எனவே இந்த சதியிலிருந்து இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக, இந்த பாசிச அபாயத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக முஸ்லிம்கள் ஒருங்கிணைந்து போராட முன்வர வேண்டும். நாட்டு மக்களும் ஒருங்கிணைந்து போராடுவதற்கு முன்வர வேண்டும். பாப்புலர் ஃப்ரண்டுடைய இந்த தினத்தில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு நாம் குறிப்பிட்டுக் கொள்வது, முஸ்லிம்களாகிய நாம் கருத்து வேறுபாடுகளை கொண்டு பிரிந்து விடக்கூடாது. கருத்து வேறுபாடுகள் இல்லாத எந்த காலகட்டம் இல்லை வரலாற்றில். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதை பேசலாம், அறிவுபூர்வமாக விவாதிக்கலாம். ஆனால் கருத்து வேறுபாடு என்பது செயற்களத்திற்கு வரக்கூடாது. எனவே நாம் ஒருபோதும் பிரிவும் படக்கூடாது, பிரிந்து விடக்கூடாது. சரி எது தவறு எது என்பதை தீர்மானிப்பதற்கு ஒரே அளவுகோலை கொண்ட சமுதாயம் நாம். நம்முடைய பிரச்சனைகள் ஒன்று, நம்முடைய கவலைகள் ஒன்று, நம்முடைய கனவு ஒன்று, நம்முடைய சிரமம் ஒன்று, நம்முடைய இலக்கு ஒன்று. எனவே நாம் பிரிந்து விடாமல் ஓர் அணியாக ஒற்றுமையுடன் செயல்பட்டால் நிச்சயமாக பிரகாசமான எதிர்காலம் இருக்கின்றது. அதுதான் நமக்கு பாதுகாப்பு, நம்முடைய நாட்டின் முன்னேற்றம் என்பதை இந்த முஸ்லிம் சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாட்டு மக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய செய்தி, நாட்டு மக்களாகிய நாம், பிஜேபி மக்களாட்சியை தருவார்கள், அவர்கள் மக்களாட்சியை தரவில்லை என்றால் பிஜேபியை மாற்றிவிட்டு வேறு ஒரு ஆட்சியை கொண்டு வந்து விடுவோம், அவர்கள் மக்களாட்சியை தருவார்கள் என்று நம்பி இனி பிரயோஜனம் இல்லை. மக்களுடைய போராட்டம் தான் மக்களாட்சியினுடைய திசையில் ஆட்சியாளர்களை கொண்டு வரக்கூடிய வலிமையான ஆயுதம். எனவே நாம் நாட்டு மக்களாகிய நாம் போராடுவதற்கு முன்வர வேண்டும். இன்று அதற்குண்டான அற்புதமான அறிகுறிகள் தேசம் முழுவதும் தெரிகின்றன. பழங்குடியின மக்கள் தங்களுடைய இருப்பிடங்களை அழிக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளை எதிர்த்து கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய பெருநிறுவனங்களை எதிர்த்து ஜார்க்கண்ட் மக்களும் சத்தீஸ்கருடைய மக்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக முஸ்லிம் சமுதாயம் கொதித்தெழுந்து போராடி கொண்டிருக்கின்றது. தலித் சமூகம் ரோஹித் வெமுல்லா குஜராத்தில் உனா தாக்குதலில் கொதித்தெழுந்து தேசத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்ட எழுச்சி ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டினுடைய ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்தியாவிற்கே ஒரு போராடக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்தது. எனவே இந்த தேசத்தினுடைய மக்களாகிய நாம் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார பாசிசம் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நாம் பிரிந்து பிரிந்து நிற்பது சரியல்ல. இது அவர்களுடைய போராட்டம், இது அவர்களுடைய போராட்டம், இது அவர்களுடைய போராட்டம் என்று பிரிந்து நிற்க கூடாது. இது நம் அனைவருக்குமான போராட்டம், இது நம் அனைவருக்குமான எதிர்காலம். தேசத்தை நாம் அனைவரும் சேர்ந்துதான் பாதுகாக்க வேண்டும். எனவே
நாம் ஒன்று சேர்ந்து போராடுவதற்கு முன்வர வேண்டும். ஒன்று சேர்ந்து போராடக்கூடிய தீர்மானம் எடுக்கக்கூடிய நாம் இன்னொரு சதியை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒன்று சேர்வது RSS சங்க பரிவார சக்திகளுக்கு வீழ்ச்சி, அழிவு. எனவே நம்மை ஒன்று சேரவே விடமாட்டார்கள். எனவே பாசிச சூழ்ச்சியை அறிந்து முறியடிக்கக்கூடிய மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் நம்மை வேறுதிரித்து பிரிப்பதற்கு சதி செய்வார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் RSS என்ன ஆட்டம் போட்டது என்பதை நாம் அறிந்தோம். எனவே பாசிச சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய ஞானம் பெற்ற ஒன்று சேரலாக இருக்க வேண்டும். எனவே வாருங்கள், நாம் போராடுவோம். அனைவருக்கும் சம உரிமையுள்ள ஒரு இந்தியா என்பது நம்முடைய லட்சியம். அதற்கு குறுக்கே யார் வந்தாலும் நாம் போராடுவோம். இதில் நாம் உறுதியாக இருந்தால் வெற்றி வெகு தொலைவில் இல்லை என்பதை நாம் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முஸ்லிம் சமுதாயத்தை வலிமைப்படுத்துதல், அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் சம உரிமை உள்ள ஒரு இந்தியாவை உருவாக்குதல் என்ற இந்த லட்சியத்தில் உங்களோடு சேர்ந்து பயபக்தியுடன் இறுதி வரை உழைக்கும் என்று கூறி வாருங்கள், ஒன்று சேர்வோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேசிய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நன்றி. ஒரு சிறிய அறிவிப்பு. நிகழ்ச்சியில் வானதிர்சாக கலந்திருக்கிற அனைவரும் நிகழ்ச்சி முடிவுக்கு பிறகு மேடைக்கு முன்பாகவும் கடையநல்லூரை சார்ந்த பாப்புலர் ஃப்ரண்டின் அனைத்து செயல் வீரர்களும் நிகழ்ச்சி நிறைவடைந்த பின்பு ஸ்டேஜுக்கு முன்பாக வரவும். ஆண்களுக்கான வேன்கள், நீங்கள் வந்த வேன்கள் அனைத்தும் அட்டக்குளம் முன்புறத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்கள் அனைவரும் நடந்து சென்று உங்களது வாகனத்தில் ஏறிக்கொள்ளவும். பெண்களுக்கான வாகனம் நீங்கள் இருக்கிற இடத்திற்கே வரும். எனவே உங்களது வாகனத்தை அடையாளம் கண்டு பெண்கள் ஏறிக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நிகழ்ச்சியின் நிறைவுரையாக நன்றி உரையாற்ற வருமாறு கணக்கியல் ஆசிரியர் ஷேக் ஃபரீத் MSc அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மாட்சிமை தங்கியவனும் மாண்பு மிக்கவனுமாகிய சர்வ இரட்சகனான அல்லாஹ்வின் உதவியால் மாபெரும் முயற்சிகளுக்கு பின் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் இந்த யூனிட்டி மார்ச் மற்றும் பேரணி பொதுக்கூட்டம் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இதை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி தந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் நெல்லை மேற்கு மாவட்ட தலைவர் சகோதரர் திப்பு சுல்தான் அவர்களுக்கும், யூனிட்டி மார்ச் அணிவகுப்பை கொடியசைத்து துவங்கி வைத்த பாப்புலர் ஃப்ரண்டின் தமிழ் மாநில செயலாளர் சகோதரர் மொஹிதீன் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு உரையாற்றிய பாப்புலர் ஃப்ரண்டின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் ஹாலித் முகமது அவர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட SDPI கட்சியின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் நிஜாம் அவர்களுக்கும், இறுதியாக சிறப்பு உரை நிகழ்த்திய தேசிய பொதுச் செயலாளர் சகோதரர் முகமது அலி ஜின்னா அவர்களுக்கும், மேலும் இங்கே கலந்து கொண்ட அத்தனை ஜமாத்தார்களுக்கும், தாய்மார்களுக்கும், பொதுமக்களுக்கும், பாப்புலர் ஃப்ரண்டின் கேடர்களுக்கும், எங்களுக்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு செய்த காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிவு செய்கின்றேன். நன்றி, வசலாம். போராடி வீழ்வதில்லை, போராட்டம் ஓயாது, போராடி வீழ்வதில்லை.